என்னடா கால் வைக்கிற இடம்லாம் கன்னி வெடியா இருக்குன்னு ஒரு வடிவேல் டைலாக் வரும்ல, அந்த மாரி நான் கால் வைக்கிற இடம்லாம் எலுமிச்சம்பழமா கிடந்துச்சு. என்னடா ஒரு அதிசயம், அடிக்கிற காத்துல கீழே விழுந்துச்சா அப்படின்னு பார்த்தா, ரொம்ப நேரமா எங்க வீட்டில் உள்ள ஒருத்தரை காணுமேன்னு அப்புறமா தான் தேடினா, அங்கே தான் உட்காந்துருக்காரு மரத்து மேலே. மரத்து மேலே இல்லை, பாத்ரூம் மேலே உட்காந்துக்கிட்டு பழத்தெல்லாம் பிரித்து போட்டுருந்துருக்காங்க. இந்த வேலை தான் இவ்வளோ நேரமாக நடக்குதா, நானும் எங்கேயோ போயிட்டாங்களோன்னு நினச்சிட்டு வீடு ஃபுல்லாக தேடிட்டு இருக்கேன். வண்டியை பார்க்குறேன், வண்டி இருக்குது, எங்கே இருக்காங்கன்னே தெரியலேன்னு சொல்லி தேடிட்டு கிடந்தா பாத்ரூம் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு எலுமிச்சம்பழம் பொறுக்கி போட்டுட்டு இருக்காங்க. சரி, எலுமிச்சம்பழமும் தீர்ந்துருச்சு, ஊறுகாய் போடவும் எலுமிச்சம்பழம் கிடையாது. சரி, ஊறுகாய் போட எலுமிச்சம்பழம் கிடச்சிச்சுடான்னு சொல்லிட்டு, சரி போடுங்க போடுங்க நான் பொறுக்கி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு போட சொல்லிட்டு இருந்தேன். லோகித் இருந்தால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருப்பான். நான் பொறுக்கிறோமா நீ உட்காரு அப்படின்னு சொல்லி அவனே எல்லாத்தையும் பொறுக்கி கொடுத்துருந்துருப்பான். இப்போ அவங்க ஆயா வீட்டில் இருந்தானா, அதனால் சொல்லிட்டு நாங்கள் 2 பேருமே தான் அப்புறம் அவங்க பொறுக்கி கீழே போட்டதும் பொறுக்கணும். நான் தான் பொறுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. இந்த மரத்தில் காய்கிற பழம் இவ்வளோ சின்னதாகவே இருக்காது, நல்ல பெருசு பெருசாக இருக்கும். ஏன்னா அப்போ வந்து இந்த நல்லா தண்ணி ஓடுற வசதியாக இருந்துச்சா, அப்போ தண்ணி ஓடுறது இல்லையா, அதனால சொல்லிட்டு அது சின்ன சின்னதாக காய்க்குது. தண்ணி ஓடுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு பழம் அவ்வளோ பெருசாக இருக்கும், ஒரு கொய்யா பழம் பெருசுக்கு காய்க்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதில் அவ்வளோ சாறு கிடைக்குங்க ஒரு பழத்துலேயே. அப்படி காய்ச்சிட்டு இருந்த மரம் இப்போ தண்ணி வசதி இல்லாததால் அதில் வந்து சின்ன சின்னதாக காய்க்குது. சில நேரம் அதிகமாக காய்க்கவே மாட்டுது. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் வந்து லெமன் ஊறுகாய் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த லெமன் ஊறுகாய் தான் 3 மாதமாக ஊற வச்சுட்டு கோமாவுக்கு போயிட்டேனே நான். அதுக்கப்புறம் தான் நல்லா ஊறினதுக்கப்புறம் சரி வீணாக போயிருக்குமோ நினச்சிட்டு தான் எடுத்து பார்த்தேன். நம்ம உப்பு போட்டு நல்லா ஊற வச்சதால் நல்லா ஊறி நல்லா சொதன்னு சூப்பராக இருந்துச்சு. உப்பு போட்டு ஊற வச்சிருந்ததால் அது கெட்டு போல. அதுக்கப்புறம் அதை நல்லா தாளித்து சாப்பிட்டா அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சுங்க. ரொம்ப நாள் ஊறினாலும் அது ஊறுகாவுக்கு தான் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் போல். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் நிறையா எலுமிச்சம்பழம் அங்கேயும் இங்கேயும் விழுந்து கிடந்துச்சா, பாத்ரூம்க்கு வந்தாண்டாலும் சரி அதை போய் பொறுக்கிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பழத்துக்கு மேலே அங்கே இருந்துச்சு. அதை போய் பொறுக்கிட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்படியே கையாலேயே குச்சி வச்சு அடித்து 2-3 பழத்தை நான் தான் பொறுக்கினேன். இந்த எலுமிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா அந்த வண்டி கீழே ஒன்று கடந்துச்சு, நம்மளால் போய் குனிஞ்சு எடுக்க முடியாது, நீங்கள் போய் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிவிட்டேன். அப்புறம் அவங்க எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தேடிட்டு போய் அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அப்புறம் மறக்காமல் அந்த ஊறுகாய் செய்கிற வீடியோ நம்ம பிரேம் கமல் சேனலில் தான் இருக்குது, அப்படியே போய் அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. டெய்லிக்கும் வாசல் பெருக்கி கோலம் போட போகல தான் பார்த்தா 4-5 பழம் அந்த காற்றுலேயே உழுந்து கிடக்கும் கீழே. சரி, இதேமாரி ஒன்று உழுறதுக்கு பழத்தெல்லாம் பிரிச்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் பிரிச்சாங்களாம். இவ்வளோ பழம் தாங்க கிடச்சிது. ஒரு வழியாக எல்லா பழத்தையும் பொறுக்கி முடிச்சாச்சு.